நமசிவாய். நமசிவாய். புவனேஸ்வரி மடத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தான் அவரோட புக்கு நீங்கள் தான் வெளியிட்டு இல்லையா? ஆசிரியராக இருக்கும் மந்திரி புவனேஸ்வரி விஜயம். எவ்வளவு காலமாக உங்களுக்கு அந்த கனெக்ஷன்ஸ் இருந்தது? புவனேஸ்வரி அம்பாளை பற்றி ரொம்ப நாளாக அதை கேட்கலாம், அதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது. புவனேஸ்வரி பற்றி பேசும்போது நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னது வந்து எப்படி சம்பந்தம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டேன். இது புவனேஸ்வரி அம்பாளுடைய ஒரு அனுகிரகம் அப்படிங்கிறது ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய விஷயம். தமிழ்நாட்டில் இந்த புதுக்கோட்டை புவனேஸ்வரி ஆலயம் அப்படிங்கிறது வந்து சாந்தானந்தரால் 1962 உருவாக்கப்பட்டது. ஏன்னா அவர் வந்து அவதூத பரம்பரையை சேர்ந்தவர். ஸோ நமக்கு இப்போ பொதுவாக புவனேஸ்வரி அம்பாளுடைய நம்முடைய ஜபம் உண்டு, பூஜை உண்டு, ஆராதனை உண்டுங்கிறது நம்ம இதை பொறுப்படுத்துனது கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் தான் ஆறுது. ஒரு சாந்தானந்த சுவாமிகளுடைய சிஷியராக இருக்கக்கூடிய பிரணவானந்த சுவாமிகள் பொறுப்பெடுத்துனதுக்கு பிற்பாடு அந்த புவனேஸ்வரி விஜயம்னு சொல்லக்கூடிய அந்த மந்த்லி மேகசின், சாந்தானந்தரால் தொடங்கப்பட்ட மேகசினை நீங்கள் பார்த்துக்க முடியுமான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் தான் நம்ம பொறுப்படுத்தணும். சுவாமிகள் எனக்கு ஏற்கனவே பரிச்சயம் இருந்தாலும் இந்த பொறுப்படுத்தினது ஒரு 5 வருஷமாக தான். மிச்சபடி அங்கே புவனேஸ்வரியுடைய விசேஷம், அந்த இடம் வந்து ஜட்ஜு சுவாமிகள் அதிஷ்டானம்னு தான் முதல்ல பேர் புதுக்கோட்டை. ஆனால் இப்போ வந்து காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி மாதிரி புதுக்கோட்டை புவனேஸ்வரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரிஜினலாக அந்த இடம் வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் பீரியட்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம 1000 years old 2000 அப்படி இருக்கும். இது வெறும் 60-65 வருஷத்துக்குள்ளாகவே இது வந்து அம்பாளுடைய பிரேரணை அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா புதுக்கோட்டைனாலே புவனேஸ்வரி தான் சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுது. ஏன்னா இது வந்து ஒரிஜினலாக ஜட்ஜு சுவாமிகள்ங்கிறவர் நம்முடைய திருவனந்தபுரத்தில் அவர் ஜட்ஜாக இருந்தார். அவர் வந்து ஆந்திர தேசத்தை சேர்ந்தவர். மெட்ராஸில் வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். இவருடைய அறிவை கேள்விப்பட்டு திருவிதாங்கூர் ராஜா, நான் சொல்கிறது 120 வருஷத்துக்கு முன்னாடி, 120-140 வருஷத்துக்கு முன்னாடி திருவிதாங்கூர் ராஜா கேள்விப்பட்டு இவருடைய கூட்டு போய் திருவிதாங்கூரில் ஜட்ஜ் ஆக்குறார். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு வழக்கு இவருக்கு விசாரணைக்கு வருது. வரக்கூடிய நேரத்தில் இவர் வந்து இவருடைய மனசாட்சியும் அங்கே இருக்கிற சூழ்நிலைகளும் அவன் தப்பு பண்ணலைங்கிறது தெரியறது. ஆனால் சாட்சியங்கள் அவருக்கு எதிராக இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உட்காந்தோன்னா நம்ம தெரிஞ்சே ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு தான் நம்ம படித்தோமா அப்படிங்கிற விரக்தி அவருக்கு மனசுக்குள்ள விக்டிம்க்கு. ஓகே, இவர் வந்து ஜட்ஜாக உட்காந்துருக்காரு. ஒருத்தர் மேலே கேஸ் வந்திருக்கு. இவரோட உள் மனசு சொல்கிறது தப்பு பண்ணலை, என்ன அங்கே இருக்கிற சூழ்நிலைகள் சொல்கிறது தப்பு பண்ணலை. ஆனால் சாட்சியங்கள் ரொம்ப தெளிவாக அவனுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. அப்போ இப்படி நம்ம படித்த படிப்பு வந்து ஒருத்தரோட உயிரை எடுப்பதற்காக தான் இருக்காங்கிற அவருக்கு எண்ணம் ஏற்பட்ட உடனே அந்த க்ஷணமே அவருக்கு விரக்தி ஏற்பட்டு அந்த ஜட்ஜி பதவி அப்படியே சீட்லேருந்தே எழுந்து கிளம்பி வீட்டை விட்டு போயிட்டார். அவர் பல இடங்களில் சஞ்சாரம் பண்ணி நம்முடைய காஞ்சிபுரம் சமஸ்தானத்தில் நடந்ததா, திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் நடந்தோம். அப்போ அங்கேருந்து கிளம்பி அவர் காஞ்சிபுரம் வந்து சேர்றார். காஞ்சிபுரத்தில் வந்து உபனிஷத் பிரம்மேந்திர மடத்தில் கொஞ்சம் வருஷங்கள் தங்கி படித்து அப்புறம் காளஹஸ்தியில் ராமகிருஷ்ண பிரம்மேந்திர சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு அவதூத யோகியின் இடத்துல சன்னியாசம் பெற்று அவர் சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கார். அப்படி அவதூதர்னா வஸ்திரமும் இல்லாமல் தேகஸ்மரணியும் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை, சன்னியாசத்துக்கும் அடுத்த நிலை அது. அந்த நிலையில் அவர் சஞ்சாரம் பண்ணும்போது புதுக்கோட்டை வந்து சேர்றார். புதுக்கோட்டையில் தபஸ் இருந்தபோது அங்கே மகாசமாதி அடைஞ்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சமாதி வைக்கிறார். இவர் பூர்வாசிரமத்தில் ஒரு நீதிபதியாக இருந்த காரணத்தினால, ஜட்ஜாக இருந்த காரணத்தினால இவருடைய தீக்ஷா நாமம் சதாசிவ பிரம்மேந்திரன். இவர் நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரன் கிடையாது, இவருக்கும் அதே பெயர், 2 பேருக்கும் ஒரே பெயர். இவரோட தீக்ஷா நாமம் அது. ஆனால் ஜட்ஜாக இருந்த காரணத்தினால ஜட்ஜு சுவாமிகள் அப்படிங்கிற பெயர் இவருக்கு வருது. இப்போ ஜட்ஜு சுவாமிகள் அதிஷ்டானம் தான் அங்கே இருந்தது. அப்போ பின்னாடி நமக்கு அவருடைய சிஷ்யர். இப்போ இதில் எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன். இப்போ அவரை வந்து இப்போ ஒரு சுவாமிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுக்கு கொண்டு வரா இல்லையா, அது எப்படின்னு கேட்குறேன். அது அந்த மாதிரி ஏதாவது அவருடைய செயல்கள், அந்த மிராக்கிள்ஸோ அல்லது அவர்கிட்ட ஏதாவது தெய்வத்தன்மையை பார்த்த மாதிரி அந்த மாதிரி ஏதாவது எல்லாம் நடந்துதா? ஆமாம், பல இடங்களில் அவர் பல பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அவருடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய சுயம்பிரகாசன் அவர் வந்து இவரை தேடி வந்தபோது பல சந்தர்ப்பங்களில் அவர் இவர் பல வகையாக சோதனை பண்ணி முதல்ல அனுப்பிச்சு விட்டுறார். ஏன்னா சித்தர்களெல்லாம் தங்களை வந்து சித்தர்கள்னு காட்டிக்க மாட்டான், பித்தர்கள் போல தான் இருப்பான். சிந்தையற்ற சித்தராயினும் பித்தர் போல திருந்திடுவார்னு சொல்ல முடியும். அறம்பல செய்திடனும் அறிய காட்டார், அறம்பல செய்திடனும் அறிய காட்டார், காய் போல் இருந்திடனும் கனி போல வராவார். பார்க்கறதுக்கு காய் மாதிரி இருப்பான், உள்ளுக்குள்ள கனியாக இருப்பான். சிந்தையற்ற சித்தராயினும் பித்தர் போல திருந்திடுவார். அப்போ பித்தர் போல தான் ஊரில் நிறைய ஜனங்கள் இவரை பைத்தியம் நினச்சி கல்லால் அடிக்கிறது, இந்த மாதிரி உபதிரவமெல்லாம் தான் பண்ணான். ஆனால் இவருடைய தெய்வத்தன்மையை புரிந்து கொண்டதுனால தான் அப்போ பூர்வாசிரமத்தில் கிருஷ்ணமூர்த்தின்னு பெயர் கொண்ட அந்த சாஸ்திரிகள் வந்து ஸ்கூல் வாத்தியாராக இருந்தார். அவர் வந்து இவர்கிட்ட வரார், நான்லாம் பைத்தியம் எங்கிட்ட விட்டு போயிடும் அப்படிங்கிறார். விடாமல் பின்னாடி தொடர்ந்து வந்ததுக்கப்புறம் தான் அவன் சத்பாத்திரம்னு தெரிஞ்சு அவருக்கும் தீட்சை கொடுக்குறார். உங்கள் அம்மாவோட இடத்துல பர்மிஷன் வாங்கிட்டு நீயும் இதை ஸ்வீகரிச்சுக்கோ சன்னியாசாசிரமத்தை சொல்லி அவர் சிஷ்யருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் மட்டும்தான் இவருடைய தெய்வத்தன்மையை புரிந்து கொண்டார். அவ இருக்காரா? அவர் இருக்காரா? யாரு? இல்லை, அவருடைய சிஷ்யர் வந்து
இது நான் சொல்கிறது 120 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது அவர் வந்து சேந்தமங்கலம் பெரியவான அவருக்கு பேர், ஸ்வயம்பிரகாச சுவாமிகளுக்கு, அதாவது ஜட்ஜி சுவாமியோட சிஷியர். பூர்வாசிரமத்தில் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளாக இருந்தவர் சன்னியாசம் வாங்கிட்டு ஸ்வயம்பிரகாச பிரம்மேந்திர சரஸ்வதியாக அவர் உருவெடுக்கிறார். அவருடைய அதிஷ்டானம் வந்து சேந்தமங்கலம், நம்ம நாமக்கல் பக்கத்தில் இருக்குது. அங்கே தத்தாத்திரேயர் கோவிலை கட்டி அதில் வந்து இவர் தனக்கு சமாதி இருக்கும்போதே கட்டிட்டார், உயிரோடு இருக்கும்போதே கட்டி எல்லாம் வச்சுட்டார். அவருடைய சிஷ்யரில் அவருக்கு 24 சிஷ்யர்களும் என்னமோ, அதில் கடைசி சிஷ்யர் சாந்தானந்தர். சாந்தானந்தரும் சாந்தானந்த பிரம்மேந்திர சரஸ்வதி அவரும் அவதூதர் தான். ஆனால் அவர் ஸ்வயம்பிரகாசர் சொல்கிறார், ஜனங்களுக்கு அந்த அவதூதத்தன்மை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லாத காரணத்தினால நீங்கள் வஸ்திரம் அணிஞ்சே நீங்கள் இருக்கலாம்ங்கிற ஒரு எக்ஸாம்ஷன் அவருக்கு கொடுக்குறார். அப்போ அவருக்கு என்ன டியூட்டி கொடுத்தாருன்னா, என்னுடைய குருநாதரோட அதிஷ்டானம் புதுக்கோட்டையில் இருக்குது, அதனை பார்த்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்புன்னு சொல்லி இங்கே அனுப்பிச்சி வச்சிடுறார். சாந்தானந்தர் இங்கே வந்து புதுக்கோட்டையில் அவருடைய குருநாதரோட அதிஷ்டானத்தை பார்த்துட்டு அங்கேயே இருந்து முதல் கொஞ்சம் வருஷங்களுக்கெல்லாம் அவர் யார்ட்டையுமே வெளியில் கூட சொல்லாமல் அவர் வெறும் தண்ணியும் குடிச்சு இலைதழிகளை தின்று தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் தான் இருக்கிற ஜனங்கள்லாம் யாரோ ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொல்லி இவருக்கு ஆகாரமெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தார். அங்கேயே இருந்து 4 கோடி ஆவர்த்தி புவனேஸ்வரி மந்திரத்தை ஜபம் பண்ணார். அதை பூர்த்தி பண்ணி ஒரு சித்திரப்படம் அம்பாளை வரைஞ்சி கோடி அர்ச்சனை பண்ணார். அதுக்கப்புறம் தான் அதை கோவிலாக உருவாக்கணும்னு சொல்லி மகாபரிவாள்கிட்டையும் கேட்டு மகாபரிவாங்க வந்திருந்த போது அவர்கிட்ட சொல்லி மகாபரிவாளுடைய இடத்த மகாபரிவா குறித்து கொடுக்குறான், புவனேஸ்வரி எங்கே பிரதிஷ்டை பண்ணணும்னு. மகாபரிவா காட்டின அந்த இடத்தில் 1962 கிழக்க பார்த்து அதிஷ்டானம் இருக்குது, தெற்க பார்த்து புவனேஸ்வரியுடைய சன்னிதானம் வச்சு பிரம்மாண்டமான புவனேஸ்வரியோட மூர்த்தியை உருவாக்கி பிரதிஷ்டையாச்சு. இப்போ அந்த கோவிலுக்கு மறுபடியும் இப்போ 2-3 முடிஞ்சு அடுத்த கும்பாபிஷேகம் இப்போ ஜூன் மாதம் நடந்தது. கல்ஹார திருப்பணியாக இப்போ சுவாமிகள் பொறுப்பெடுத்துட்டு ஓங்காரானந்தர் கல்ஹார திருப்பணியை தொடங்கினார். அதுக்குள்ளே அவர் மகாசமாதி அடைஞ்சிட்டு ஆரம்பித்தனால சாந்தானந்தருடைய நேரடி சிஷ்யராக இருக்க பிரணவானந்த சுவாமிகளே மறுபடியும் புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்துக்கு பீடாதிபதியாக அமர்ந்து கொண்டு சுவாமிகளை பூர்த்தி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கார். ஸோ ஜட்ஜு சுவாமிகள், அவருடைய சிஷ்யர் ஸ்வயம்பிரகாசர், அவருடைய சிஷ்யர் சாந்தானந்தர், அவருடைய சிஷ்யர் இப்போ இருக்கிற சுவாமிகளான ஸ்ரீ பிரணவானந்த பிரம்மேந்திர சரஸ்வதி. சாந்தானந்த சுவாமிகளுக்கே வந்து அவர் அந்த கோயில் பண்ணும்போதே அவருக்கு நல்ல வயசாயிருக்கும் இல்லையா ஓரளவுக்கு? ஆமாம், சாந்தானந்தர் ஆனால் 2000 இல்லை, அவர் பண்ணும்போது அதிகம் வயசு கிடையாது. ஏன்னா சாந்தானந்தர் வந்து 2004 சித்தியாரர். அவர் இங்கே தாம்பரம் கோயிலெல்லாம் பண்ணது. அதுக்கப்புறம் தான் பாக்கி எல்லாம் பண்ணார். இது முதல்ல புதுக்கோட்டை தான், அதுக்கப்புறம் தான் சேலம் ஸ்கந்தாசிரமம் பண்ணார், அதுக்கப்புறம் தாம்பரம், பாக்கி நிறைய இடங்கள் ஆதம்பாக்கத்தில் பண்ணியிருக்கார், நிறைய இடங்களில் புவனேஸ்வரி பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அதனால் அது புவனேஸ்வரி அப்படிங்கிற அந்த தெய்வத்தை வந்து சாக்த வித்யா அதிஷ்டாத்திரியாக சொல்லப்படுறது. அதனால தான் சாந்தானந்தருடைய பிரதான உபாசிய மூர்த்தியாக அந்த அம்பாளை வச்சுட்டு இன்றைக்கும் நீங்கள் மடத்துக்கு போனால் புதுக்கோட்டையில் அவர் முதல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டை கொண்டு வரைய வச்ச அந்த படம் இருக்கும், நல்ல 6-6 அடிக்குள்ள படம். அது அந்த படம் சித்திரப்படத்தில் வச்சு தான் அது முதல்ல பூஜை ஆச்சு. அப்புறம் தான் விக்கிரகமூர்த்தியாக வந்தது. இப்போ இன்றைக்கி வந்து கல்ஹாரமாக முழுக்க பழைய ராஜாலாம் கட்டினது போலவே கல் திருப்பணியோட 96 தூண்களோடு கூடி முழுக்க கருங்கல் திருப்பணியில் பண்ணி அம்பாள் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணுவோம், அஷ்டபந்தனம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம், ஸ்வர்ணபந்தனம் தங்கத்திலேயே பந்தனம் பண்ணி அம்பாள் அங்கே அமர்ந்திருக்கா. அதுவே அந்த ஸ்வர்ணபந்தன பட்டையில் முழுக்க அம்பாளுடைய பீஜமான ஹ்ரீங்கார பீஜம் பொறிக்கப்பட்டு அங்கே புவனேஸ்வரி பிரதிஷ்டை ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி கோலாகலமாக அம்பாள் அங்கே அமர்ந்திருக்கா. ஸோ சாக்த வித்தியோடைய அதிஷ்டாதிரியாக விளங்கக்கூடியவள் புவனேஸ்வரி. ஸோ எப்படி நமக்கு வந்து ஸ்ரீவித்யை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சிவசக்தி ஐக்கியம், லலிதாசனமே சிவா சிவசக்தி ஐக்கிய ரூபிணி லலிதாம்பிகான்னு சொல்கிறோம். சைவம், வைஷ்ணவம், கௌமாரம், காணாபத்தியம்னெல்லாம் சொல்லும்போது அந்த ஒரு மதங்கள்லையும் சிவனை பிரதான முழுமுதற் கடவுளாக சொல்லக்கூடியது சைவம், விஷ்ணுவை முழுமுதற் கடவுளாக சொல்லக்கூடியது வைஷ்ணவம், முருகப்பெருமானை குமாரசுவாமியை முழுமுதற் கடவுளாக சொல்லக்கூடியது கௌமாரம், மகாகணத்தை சொல்லக்கூடியது காணாபத்தியம். இதில் நிறைய பேர் ஸ்ரீவித்யையும் சாக்தத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பான். ஸ்ரீவித்யங்கிறது சிவசக்தி ஐக்கியத்தை சொல்லக்கூடியது, அந்த சுரூபமாக தான் அம்பாள் இருக்கா. சிவா சிவசக்தி ஐக்கிய ரூபிணி லலிதாம்பிகாங்கிறதா லலிதையுடைய வடிவம். ஆனால் இப்போது எப்படி சிவன் பிரதான தெய்வமாக விஷ்ணு பிரதான தெய்வமாக இருக்காளோ அதுபோல் சாக்தத்தில் அம்பிகை பிரதான தெய்வமாக சொல்லக்கூடிய அந்த அம்பிகை யாருன்னா புவனேஸ்வரி. ஸோ சாக்தத்துடைய பிரதான தேவதை யாருன்னா புவனேஸ்வரி தான். ஸோ இதில் என்ன விசேஷம்னா 18 புராணங்களை வியாசர் எழுதியிருக்கார். அதில் சாக்தத்துக்குன்னு உள்ள ஒரே புராணம் தேவி பாகவதம். இது சாக்த தத்துவத்தை மட்டுமே, பாக்கி எல்லா புராணங்களையும் அம்பாளை பற்றி சொல்கிறது நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் முழு முதலாக அம்பிகையை பரதெய்வமாக சொல்லக்கூடிய புராணங்கிறது தேவி பாகவத புராணம். அந்த தேவி பாகவத புராணம் பரதேவதையாக யாரை சொல்கிறதுனா புவனேஸ்வரியை தான் சொல்கிறது. அதனால் புவனேஸ்வரியுடைய பெருமையே அதுதான். அந்த தசமகா வித்தியில் ஒருத்தியாக சொல்லப்பட்டாலும் அந்த சாக்த வித்தியின் அதிஷ்டாத்திரியாகவும் இந்த புராணங்களில் போற்றக்கூடிய தேவதையாகவும் இந்த பேரே தானே புவனேஸ்வரி. அகஸ்தியர் சொல்லும்போது கூட
லலிதா நவரத்ன மாலை பாடும்போது கூட அவர் 2 பேரையும் ஒன்றா தான் பார்க்குறாரு. ஆக்கும் தொழில் 5 அரண் ஆற்ற நலம் பூக்கும் நகையாள் புவனேஸ்வரி பால் சேர்க்கும் நவரத்ன மாலைனே அப்படின்னு விட்டார். பாடினது என்னமோ லலிதாவை, ஆனால் சொன்னதுன்னா புவனேஸ்வரி பால் சேர்க்கும் நவரத்ன மாலைனே. அதுவும் எப்படி சொல்கிறார்? ஆக்கும் தொழில் 5 அரண் ஆற்ற நலம். ஆக்கும் தொழில் 5ன்னா படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோதானம், அனுகிரகம். இது 5ஐயும் செய்யக்கூடிய சிவபெருமான் அதை பண்ணுறதுக்கு எப்படி காரணமாக இருக்கான்? நலம் பூக்கும் நகையாள் புவனேஸ்வரி. அம்பாள் அவரை பார்த்து சிரிச்சாலாம், அதனால அந்த காரியங்கள் நடக்கிறது. ஆக்கும் தொழில் 5 அரணாற்ற நலம் பூக்கும் நகையாள் புவனேஸ்வரி பால் சேர்க்கும் நவரத்ன மாலைனே. அப்போ அப்படிப்பட்ட அம்பாள் மேலே இதை பாட போகிறேன்னு அகஸ்தியர் சொல்கிறார். ஸோ அந்த புவனேஸ்வரியுடைய தத்துவம் லலிதாவுக்கும் அவளுக்கு என்ன வித்தியாசமாக இருக்கும்னா, லலிதா வந்து பாசாங்குஷம் தரித்து கரும்பு வில்லும் புஷ்ப சரமும் வச்சுருப்பா. புவனேஸ்வரி பாசாங்குஷத்தை தரித்து அபயவரதம் காட்டக்கூடியவளாக இருக்கும். அதான் அந்த ரூபத்தில் உள்ள வித்தியாசம். ஆனால் தத்துவ ரீதியில் 2 பேரும் ஒன்றாகவே பார்க்கப்படுகிற காரணத்தினால தான் சந்தானந்தர் என்ன பண்ணார்னா, புதுக்கோட்டையில் புவனேஸ்வரியை வைக்கும்போது முன்னாடி ஒரு மகாமேருவையும் பிரதிஷ்டை பண்ணார். நீ எல்லா புவனேஸ்வரி படத்தையும் பார்த்தாலும் முன்னாடி மகாமேரு. ஸோ நல்லா பண்ணவும் செய்யறா. பார்த்தீங்கன்னா இப்போ ஆதம்பாக்கத்துலலாம் ரெகுலராக அந்த டெம்பிளில் இருக்கு விசேஷமாக நவாவரணம் வந்து ரெகுலர் பூஜை பௌர்ணமி கண்டிப்பாக நடக்கும். எல்லா சாந்தானந்தரால் உருவாக்கப்பட்ட எல்லா கோயிலையுமே இந்த புவனேஸ்வரி இருந்தாலும் முன்னாடி இந்த மகாமேருவும் இருக்கும். பூஜைகளும் அதே சிஸ்டத்தில் நடக்கிற மாதிரியான ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஸோ இந்த புராணங்களில் நிறைய சரித்திரங்கள் புவனேஸ்வரியோட பெருமையை சொல்லும்படியாக. இந்த இது என்ன ஆச்சரியம்னா, மணித்வீபத்தில் சுதா சிந்தூர் மத்தியே சுரவட்டபி வாட்டி பரிவர்த்தே நீ போகிறவர்த்தி சிந்தாமணிக்கிறே அப்படின்னு சொல்லி பகவத்பாதார் சொல்கிறார் சௌந்தரலஹரியில். மணித்வீபே அப்படின்னு சொல்லி இந்த மணித்வீபத்தில் அம்பாள் இருக்காருன்னு சொல்கிறான். ஆனால் தேவி பாகவத்தில் பார்த்தோம்னா இந்த சுதா சிந்துவுக்கு நடுவில் மணித்வீபத்தில் புவனேஸ்வரி தான் இருக்கா. இப்போ 2 பேரும் வேறு கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்பஷ்டமாகவே லலிதா தான் புவனேஸ்வரியாக விளங்குகிறாள், புவனேஸ்வரி தான் லலிதாவாக விளங்குகிறாள் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்பஷ்டமாக வந்து பல புராணங்களில் நம்ம பார்க்குறோம். இன்ஃபேக்ட் ஒரு தேவி பாகவதத்தில் பல சம்பவங்கள் வரும். இந்த பிரபஞ்ச சிருஷ்டி உலகமெல்லாம் இது ஏற்பட்டு, அது பேர் என்ன, பிரளயம் ஏற்பட்டு புதுசாக ஒரு சிருஷ்டி உண்டாகக்கூடிய நேரத்தில் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் சிவனுக்குமே தாங்கள் யார் அப்படிங்கிறது தெரியாது. உலகமெல்லாம் அழிஞ்சிருக்கு, இவருக்கு புதுசாக 3 பேர் இருக்கான். அப்போ அவர்கள் தவம் செய்து நம்ம இங்கிருந்து வந்தோம், நம்மளோட தோற்றத்துக்கு காரணம் யாருன்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டு தவம் பண்ணின போது அந்த ஒரு விமானம் வானத்தில் வருது. விமானத்தில் இவர்கள் ஏறி போய் பார்த்த உடனேயே தேவியுடைய புவனேஸ்வரியோட லோகத்துக்கு போய் மணித்வீபத்தில் இறக்கி விடுறது அப்படின்னும், அப்போ புவனேஸ்வரியை பார்த்து இந்த புவனேஸ்வரியின் கட்டளையின்படி தான் இந்த உலகமெல்லாம் இயங்குகிறது, அவருடைய கட்டளைப்படி தான் நம்ம பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் சிவனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டதாகவும் 3 பேரும் அம்பாவுடைய ஜபத்தை பண்ணி அம்பாவுடைய ஸ்துதி பண்ணி அம்பாவுடைய அனுகிரகத்தை பெற்று இந்த சிருஷ்டியை பண்ணினார்கள், ஸ்திதியை பண்ணினார்கள், சம்மாரத்தை பண்ணினார்கள்னு தேவி பாகவதம் சொல்கிறது. அப்போ அதில் விசேஷமாக புவனேஸ்வரியோட பெருமை பூரா அதில் சொல்லப்படுறது. அதில் வந்து இன்னொன்று என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த தேவி கீதை எப்படி பகவத்கீதை இருக்கோ அதுபோல் அம்பாள் வந்து கீதோபதேசம் பண்ணின விசேஷம் தேவி பாகவத்தில் கிடைக்கிறது. அதே போல் விஸ்வரூப தரிசனம் ஹிமவானுக்கு அம்பாள் வந்து கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு காட்டினது போல் ஹிமவானுக்கு அம்பாள் விஸ்வரூபம் காட்டினா அப்படின்னு சொல்லி ஒரு சாப்டர் ஒன்று அதில் வரும். அந்த சப்ஜெக்ட் தான் வந்து நம்ம இதில் பார்த்தோம், சக்தி பராக்கிரமத்தையும் நம்ம சொன்னோம். அதே போல் சிதம்பரத்தில் சிவகாம சுந்தரியுடைய ஆலயத்தோட புக்கே அட்டப்படமே அப்படிதான். அட்டப்படமே அதுதான். அதான் சொல்ல வந்தேன். அந்த அட்டப்படமே எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா சிவகாம சுந்தரி சந்நிதியில், சிதம்பரத்தில் சிவகாம சுந்தரி சந்நிதியில் அம்பாளுடைய விஸ்வரூபம் படமாக இருந்தது. ஸோ அந்த படத்தை தான் வந்து நம்ம அதை எடுத்து இதில் அட்டப்படமாக உபயோகித்தோம். ஸோ அப்படி இந்த அம்பாளுடைய பரத்துவத்தை உலகமே சக்தி வயப்பட்டிருக்கு, சக்தினால தான் உலகம் இயங்குகிறது அப்படிங்கிற சக்தி தத்துவத்தை முன்னிறுத்தி சொல்லக்கூடிய ஒரு புராணமாக தேவி பாகவதம் பார்க்குறோம். அந்த தேவி பாகவதத்தில் அதிர்ஷ்டாதிரியாக சொல்லப்படக்கூடியவளாக புவனேஸ்வரியை பார்க்குறோம். ஸோ புவனேஸ்வரியோட பெருமை பல புஸ்தகங்களில் பிரபஞ்சசாரத்திலையும் ஆதிசங்கரால் புவனேஸ்வரியோட பெருமை ரொம்ப விசேஷமாக விஸ்தரிக்கப்பட்டிருக்கு. அதனால் இன்ஃபேக்ட் நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா, நீங்கள் வடதேசத்துலேயே ஆகட்டும் கேரள தேசத்தை ஆகட்டும், இன்னும் கேரளத்தில் பல குடும்பங்களில் ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் பல குடும்பங்களில் வந்து குடும்ப பரதேவதையாக புவனேஸ்வரியோட வழிபாடு இருக்கு. இப்போ நானே வந்து பார்த்தோம்னா அங்கே வந்து நாகயக்ஷி கோயில் சொல்லிட்டு இங்கே பாலக்காட்டில் இருக்கு. அங்கேயே வந்து புவனேஸ்வரிக்கு தனியாக வந்து தெற்க பார்த்து புவனேஸ்வரியாக வச்சு அவ தனியாக ஒரு சன்னதி வச்சு அந்த கோயிலே அங்கே காளி ரூபமாக அங்கே அந்த யக்ஷியை இது பண்ணுறான். நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பகவதி காளி நாகயக்ஷி கோயில் சொல்லிட்டு
நல்லா ரொம்ப நல்லா ஒரு நாகத்துக்கு வந்து 4 வர்ண நாகத்தையும் தனியாக வச்சு ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கான். ஸோ அங்கேயே வந்து பின்னால் வந்து புவனேஸ்வரி வச்சு பண்ணிட்டு இருக்கா, சாஸ்தாவியுமே வச்சுருக்கான். ஆமாம். ஸோ அதனால் அந்த புவனேஸ்வரி வழிபாடுங்கிறது அக்ராஸ் தி குளோப் இருக்குது. நம்ம இங்கே தான் அங்கே தான் சொல்லலாம். இப்போ நம்ம இலங்கையில் கூட நாகபூஷணி அம்மன் ஒரு அம்மன் கோவில், அது புவனேஸ்வரி தான். ஸ்வரூபம் பார்த்தோம்னா புவனேஸ்வரியோட ஸ்வரூபம் தான். ஸோ இது மாதிரி பல இடங்களில் புவனேஸ்வரி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பேரே வந்து புவனேஸ்வரி, போனதுக்கெல்லாம் ஈஸ்வரியாக விளங்குறான். இதில் சர்ப்ரைசிங்காக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் புவனேஸ்வரி தனியாக வழிபடுறோம். புவனேஸ்வரிக்கும் கணவனாக புவனேஸ்வர மகாதேவருங்கிற பேரில் பரமேஸ்வரன் இருக்காருன்னு சொல்லி வேறு சில புராணங்களில் நமக்கு குறிப்புகள் கிடைக்கிறது. அவருக்கான கோவில் இருக்கா என்னங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் எங்கே பார்த்தாலும் புவனேஸ்வரி தனியாக தான் இருக்கான். ஆமாம். அதனால் அவருடைய திருநேத்திரத்தோடையும் சந்திரகலையோடையும் அபயவரதம் காட்டி பாசாங்குஷத்தோடு அம்பாள் இருக்கிறது வந்து அங்குச பாசம் ஏந்தி அபயமே வரதம் காட்டின்னு சொல்லி சாந்தானந்த சுவாமியோட ஒரு கவச்ச ஸ்லோகத்தை சொல்கிறார் புவனேஸ்வரி பற்றி. அவருடைய ஸ்கந்தகுரு கவச்சம் ரொம்ப ஃபேமஸ். சாந்தானந்தர் எழுதினது கலியுக தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனேன்னு வரும். அது போலவே புவனேஸ்வரி பேரில் ஒரு கவச்சம் எழுதியிருக்காரு. அதுவுமே ரொம்ப அதே போல் அற்புதமாக இருக்கும். அதில் அம்பாளுடைய மூலமந்திரம் எல்லாமே அதில் மறைபொருளாக உள்ள வைத்து அப்படி விசேஷமாக சொல்லக்கூடிய ஒரு கவச்சமாக அதையும் இயற்றியிருக்கார். அதனால் அது புவனேஸ்வரிக்கு பல அதே போல் மந்திரசாஸ்திர கிரந்தங்களில் புவனேஸ்வரியுடைய விதானங்கள் கொட்டி கிடக்கு. வேறு எந்த தேவதைக்குமே இவ்வளோ இல்லைன்னு சொல்லும்படியாக அத்தனை விதானங்கள் புவனேஸ்வரியோட மந்திரங்களாகட்டும், ஜபங்களாகட்டும், ஆராதனையாகட்டும், பூஜா கிரமங்களாகட்டும், விசேஷமான பദ്ധதிகள்லாம் புவனேஸ்வரிக்கு அப்படி கொட்டி கிடக்கு. அதனால் இந்த சாக்த வித்தின்னு சொல்லக்கூடிய இது எல்லாத்துக்கும் தலைவியாக விளங்கி இந்த உலகத்தை சக்தி தத்துவம் அப்படிங்கிற விஷயத்தை இயக்கக்கூடியவளாக புவனேஸ்வரி தான் மகாராஜியாக இருக்கான். அதில் சந்தேகம். அந்த சந்திரகளை வச்சுன்னு சொன்னீங்களே, அது வந்து பார்த்தோம்னாக்கா அதனால வந்து நம்ம உங்களுக்கு தசமா வித்யாயும் சரி, உங்களுக்கு அந்த தச அவதாரங்களும் சரி, மகாவிஷ்ணுவோடைய ரூபங்களுக்கும் வந்து பார்த்தோம்னா அந்த கல்கியை விட்டுட்டு மீதி இருக்கிற 9 கிரகத்தை வந்து சொல்லுவாள். அதே மாதிரி வந்து இதுலேயுமே வந்து பார்த்தோம்னாக்கா இந்த 10 ரூபத்தில் வந்து பார்த்தோம்னா சந்திரனுக்கு உண்டானவளா புவனேஸ்வரி அம்பாள் வருவாள் நவகிரகங்களில். ஆமாம், நவகிரகங்களில் சந்திரனுக்கு உள்ளவளாக சொல்லப்படுறா. தசாவதாரத்தில் வந்து நீங்கள் சொன்னது போல் 10 அவதார மூர்த்திகளுக்கும் 10 தசமகாவித்தியை மேட்ச் பண்ணுற வழக்கம் நிறைய தந்திரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து கதாச்சித் ஆத்யா தாரா பும்ரூபா ராம விக்கிரகா, கதாச்சித் ஆத்யா லலிதா பும்ரூபா கிருஷ்ண விக்கிரகான்னு சொல்லும்போது வாமனோ புவனேஸ்வரிங்க. ஸோ வாமனமூர்த்தி தான் புவனேஸ்வரி. அதனால் புவனேஸ்வரியோட சக்தி தான் வாமனமூர்த்தியாக அவதரித்தது அப்படின்னு சங்கல்பம். அதனால் வந்து வாமன ஜெயந்தி என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் புவனேஸ்வரி ஜெயந்தி. ஓகே ஓகே. ஆனால் இதில் வந்து பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு ஐரானிக்கலி இவங்க இவர் வந்து வாமனர் ரூபம் வந்து பார்த்தோம்னா குருவுக்கு உண்டானவராக சொல்கிறான். ஜோதிட சாஸ்திரத்தில் குருவுக்கு உண்டானவராகவும் புவனேஸ்வரி அம்பாள் வந்து சந்திரனுக்கு உண்டானவராகவும் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பட் இந்த இதில் வந்து தந்திரங்களில் வந்து வாமனனுடைய மூர்த்தியாக அதுக்கு வாமனம் தட் இஸ் மகாலட்சுமி தபஸ் இருந்ததாகவும், மகாலட்சுமிக்கு வந்து தேவி விஷ்ணுடைய எல்லா அவதாரங்களுக்கும் என்னுடைய சக்தி துணை இருக்குங்கிற வரம் கொடுத்ததா ஒரு தந்திரத்தில் ஒரு குறிப்பு இருக்குது. ஸோ அதன் பிரகாரம் இதில் வந்து ஒரு அவதார மூர்த்திகளுக்கும் ஒரு சக்தியை வந்து தசமகாவித்தியை ஒருத்தரையும் சொல்கிறான். இதுக்கு உள்ளுரை சக்தியாக பரசுராமர் இப்படி எல்லாம் சொல்லி கடைசியில் வந்து வாமனருக்கு வந்து புவனேஸ்வரி சொல்கிற காரணத்தினால வாமன ஜெயந்தியை புவனேஸ்வரி ஜெயந்தியாக வழிபடக்கூடிய ஒரு மரபு நம்ம பார்க்குறோம். காளியும் கிருஷ்ணரும் தான் கரெக்டாக இருப்பான். 2 பேருமே சனிக்கு அப்படின்ற மாதிரி ஆச்சு. ஆனால் ஒரு சில பேர் வந்து பார்த்தோம்னா கிருஷ்ணரையும் சந்திரனுக்கு உண்டானவராக சொல்லுவார். சில தந்திரங்களில் இது மாறுபட்டு கொடுத்துருக்கு. சில லிஸ்ட்டு கொஞ்சம் வேற மாதிரி மேட்ச் ஆகுது. சிலதில் வந்து கிருஷ்ணனையும் லலிதாவையும் மேட்ச் பண்ணுறான். கிருஷ்ணனையும் லலிதாவையும் மேட்ச் பண்ணும்போது இது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட கோபால சுந்தரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் வருது. இது கிருஷ்ணரும் காளியையும் மேட்ச் பண்ணக்கூடிய சில தந்திரங்களில் சொல்லியிருக்கு. அப்படி பார்க்கும்போது கோபால காளிகா அப்படி ஒரு மூர்த்தி உண்டு. கோபால காளிகையாகவே கிருஷ்ணனும் காளியும் இணைந்திருக்கக்கூடிய வடிவமாக அதை நான் ஒருத்தருடைய பூஜா மூர்த்தியிலையும் பார்த்தேன். தட் இஸ் கிருஷ்ணனை போலவே குழல் ஊதக்கூடிய வடிவம். ஆனால் காளியை போல நாக்க தொங்க விட்டுண்டு திருநேத்திரத்தோட இந்த முண்டமாலைகளையும் கைகளால் அரைக்கச்சையும் அணிந்திருக்கக்கூடிய வடிவம். இதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அலங்காரம் பண்ணியிருப்பா. நம்ம இந்த மெட்ராஸ் காளிபாரியில் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அம்பாளை போய் பார்த்தோம்னாக்கா காளிபாரியில் கிருஷ்ண அலங்காரம் தான் கிருஷ்ண அலங்காரம் பண்ணியிருப்பான். அதான் கிருஷ்ணனும் காளியும் ஒரே மூர்த்தி தான் அப்படிங்கிற ஒரு கணக்கு. இல்லை இது வந்து எனக்கு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இதில் சொல்லும்போது, ரொம்ப வருஷம் முன்னாடி இப்படி ஒரு 15-20 வருஷம் இருக்கும். நான் ஒரு உபன்யாசத்துக்காக பாம்பே போயிருந்தேன். அப்போ போயிருந்தபோது நான் உபன்யாசம் பண்ணி முடிக்கிற தருவாயில் ஒருத்தர் வந்தார் என்னை பார்க்குறதுக்கு. அவர் இந்த மாதிரி கிருஷ்ணனை பற்றி ஒரு சுவாரஸ்யமாக பேசின்னு இருந்தோம். அப்படி உட்காந்து
பேசியிருந்தபோது ஒரு மலையாள தேசத்து அப்போயே ஒரு நல்ல வயசு. அப்போ அவர் வந்து அவருடைய குரு அவருக்கு உபதேசம் பண்ண ஒரு விஷயத்த சொன்னார். கிருஷ்ணனும் காளியும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மையோடு ஒரு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு பாட்டு ஒன்று பாடி காமிச்சார், ஒரு மலையாள பாட்டு. அதோட எனக்கு அந்த பாட்டு ஞாபகம் இல்லை, ஆனால் அது எனக்கு அது ஏற்படுத்தின ஒரு தாக்கம் வந்து ரொம்ப நாளைக்கு இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா அப்போ இந்த மொபைல்லாம் அவ்வளோ பாப்புலர் இல்லாதான் அந்த பாட்டையும் நான் ரெக்கார்ட் பண்ணல, அவரோட நம்பரையும் நான் வாங்கிக்கல. ஆனால் அதோடைய பாட்டுடைய சாராம்சம் என்னது அப்படின்னா, இந்த கோபிகைகள் எல்லாம் தங்களுக்கு ஒரு கதி கிடைக்காதா, தங்களுக்கு ஒரு நல்ல இந்த ஜென்மாங்கிற விஷயத்துலேருந்து வெளியில் வர மாட்டோமா அப்படிங்கிற ஒரு தவிப்பு ஏற்பட்டு என்ன பண்ணலான்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும்போது அது கிருஷ்ணன் தெரியறான் தூரக்கேந்து. ஸோ கிருஷ்ணன் தெரிஞ்சுட்டான், கிருஷ்ணன் வந்திருக்கான், கிருஷ்ணனை போய் நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா நமக்கு இந்த பிறவியுடைய பயன் கிடைச்சிடும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த கோபிகைகள் எல்லாம் கிருஷ்ணனை நோக்கி போகிறான். தொலைவில் கிருஷ்ணனாக தெரிந்தவர்கள் பக்கத்தில் வந்து பார்த்த உடனே பார்த்தா காளியாக தெரிகிறான். அந்த கிருஷ்ணனோட அப்போ இந்த வர்ணனை அப்படியே அதே நீலவர்ணம் இங்கே கருப்பு வர்ணமாக இருந்தது. அவள் இப்போ பீதாம்பரம் வந்து கரங்களால் கோர்க்கப்பட்ட வஸ்திரமாக மாறிது. அந்த அதரங்கள் வந்து நாக்கு தொங்கி இருக்கக்கூடிய வடிவமாக தெரிஞ்சது. ஆனால் பயம் ஏற்படலை, சந்தோஷம் ஏற்பட்டது. உடனே அந்த காளிக்கு வந்து இவர்கள் அலங்காரம் பண்ணி அவளுக்கு பூச்சூட்டி அவளை சுற்றி கோலாட்டம் ஆடி அந்த காளியும் அவளோட சேர்ந்து ஆடினா அப்படின்னு அந்த பாட்டு முடிஞ்சுது. அதோட அர்த்தம் வந்து இதுதான், எனக்கு அதுக்கு மேலே சொல்ல வரல. ஆனால் அது கொடுத்த தாக்கம் வந்து ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. அதனால் இந்த ஒரு மூர்த்திகளுக்குள்ள உள்ளூடாக பார்த்தோம்னா சக்தியாக தான், சக்தி தத்துவமாக தான் அது விளங்குறது. இப்போ இந்த காளிங்கிற பேருக்கே, இப்போ நீங்கள் அப்பவே சொன்ன மாதிரி காளிங்கிற பேருக்கே பார்த்தோம்னா அந்த கருப்பு அப்படிங்கிறத தான் நம்ம வந்து மெயினாக சொல்லுவோம் இல்லையா? காளிங்கிறதுக்கு அது கருப்புன்ற ஒரு பேருமே இருக்கு, ஒரு அர்த்தம் காலத்துவத்தை விளங்கக்கூடியதாகவும் இருக்கு கருப்பு அப்படின்றது. கிருஷ்ணருமே கருப்பு தானா, அவர் வந்து அந்த கருநீல கண்ணாங்கிறது அவ வந்து அவ வசதி பாடுறது கருப்புன்னு சொல்லாதீங்க, வசதி பாடுறதுக்கு கிருஷ்ண அப்படிங்கிற பதத்துக்கு அர்த்தமே கருப்புன்னு தான். கருப்பு, ஆமா. கிருஷ்ண வர்ணம் அப்படின்னா கருப்பு வர்ணம் தான் அர்த்தம். கிருஷ்ணன் கருப்பா தான் இருந்தான். ஆமா ஆமா. அதனால அந்த கிருஷ்ணனுடைய நிறமும் கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் சொல்றோமே. அதே கேரளாவில் பார்த்தா கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷத்தை கருத்த பட்சம் வெளுத்த பட்சம் தான் சொல்லுவான். சுக்லம் தான் அப்படிதான், கருத்த பட்சம் வெளுத்த பட்சம் தான் சொல்லுவான். வெளுத்தன சுக்ல, கருத்தன கிருஷ்ணன். அதனால் அந்த சக்தி தத்துவங்கிறது தான் எல்லா வழிபாட்டுக்கும் உள்ளீடாக அந்தர்யாமியாக இல்லை அண்டர் கரண்டாக இருக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. அதில் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த ஒரு அவதார மூர்த்திகளுக்கும் சக்தியாக அம்பாள் இருக்காள். அதில் விசேஷமாக தசமாவித்தியில் ஒருத்தியாக சொல்லப்பட்டிருந்தாலும் புராணோக்தமாக பிரதான தேவதையாக காட்டக்கூடியவள் புவனேஸ்வரி. புவனேஸ்வரியோட சரித்திரம் நீங்கள் மகாத்மியத்தில் தேவி பாகவத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா பல சரித்திரங்கள், வேதங்களெல்லாம் அம்பாளை ஸ்துதி பண்ணினது, அது மாதிரி மும்மூர்த்திகள்லாம் அம்பாளை ஸ்துதி பண்ணினது. யார் தேவதைகளுக்கெல்லாம் சக்தியுடைய பரத்துவத்தை நிர்ணயம் பண்ணும்படியாக இப்போ ஹலாஹலர்கள்ங்கிற அசுரர்கள் அப்படி வதம் ஏற்பட்ட போது சிவனுக்கும் விஷ்ணுவுக்குமே அகங்காரம் ஏற்பட்டு தான், எங்களால் தான் வதம் ஏற்பட்டு அகங்காரம் ஏற்பட்டு தங்களுடைய மனைவியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியையும் பார்வதியும் அவர்கள் அவமரியாதையாக பேசின காரணத்தினால அந்த ரெண்டு பேரும் அவரை விட்டு நீங்கி போயிடுறாலும். சக்தி தத்துவம் அம்பாளுடைய புவனேஸ்வரி தான் கொடுத்துருக்காளாம் இவன் ரெண்டு பேரையும் மனைவியாக, பார்வதியாகவும் லக்ஷ்மியாகவும். இப்போது அந்த புவனேஸ்வரி சக்தி தத்துவமாக விளங்குறதா ஒருத்தருடைய மனைவியும். அதை அவமரியாதைப்படுத்தி பேசினது காரணத்தினால அந்த சக்தி அவர்களை விட்டு நீங்கி போய் அவர்கள் சக்தி ஹீனர்களாக மயங்கி விழுந்துடுறான் அப்படின்னும் மறுபடியும் பிரம்மா வந்து அம்பாள் இடத்துல பிரார்த்தனை பண்ணின உடனே அம்பாள் அனுகிரகம் பண்ணி மறுபடியும் சிவருக்கும் பார்க்கடலை கடையும் போது மகாலட்சுமி விஷ்ணுவுக்கும் தக்ஷனுடைய மகளாக தாக்ஷாயணியாக பிறந்து சிவனுக்கு மனைவியாகவும் கிடைச்சான்னு சொல்லி இந்த தேவி பாகவதம் சொல்கிறது. இப்படி பல புராணங்கள் அம்பாளுடைய மகாவிஷ்ணு இந்த ஆளுநர் கிருஷ்ணனாக இருக்கிற வடிவத்தை நம்ம பார்க்குறோம். ஆமாம். இந்த உலகமெல்லாம் அழியும் போது மொத்தமும் பிரளய ஜலத்தால் மூடப்படும். பிரளய ஜலம் மொத்தத்தையும் மூடிடும். அந்த பிரளய ஜலத்தில் அழியாமல் இருக்கிறது இந்த வடவிருஷம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்துடைய இலை வட்டக்ஸ பத்திரச புட்டேசயானம்னு சொல்லும்படி அந்த இலையின் மேலே கிருஷ்ணன் படுத்துட்டு இருப்பான். பின்னால் மும்மூர்த்திகளுக்கும் குழப்பம் ஏற்பட்டு நம்மளையெல்லாம் எங்கேருந்து வந்தோம் யார் அப்படிங்கிற குழப்பம் ஏற்பட்டதோ அம்பாவுடைய தரிசனம் கிடைக்கிறது. அப்போது பாக்கி எல்லாருக்கும் குழப்பம் இருந்தபோது மகாவிஷ்ணு சொல்கிறாங்க எனக்கு இவ்வளோ தெரியும் அப்படிங்கிறார். உனக்கு எப்படி தெரியும்? மிச்சம் ரெண்டு பேரும் சிவனும் பிரம்மாவும் கேட்ட உடனே இல்லை, இந்த உலகமெல்லாம் அழிஞ்சுது, நான் குழந்தையாக இந்த ஆளுகையில் கண்ணனாக படுத்துக்கொண்டு என்னுடைய காலை கடிச்சுன்னு உட்காந்துருந்தேனே, அப்போ அந்த தருணத்தை என்னை பார்த்து கொண்ட தாய் இவள் தான் அப்படின்னு அம்பாளை காட்டுறாளாம் புவனேஸ்வரியை. அப்படி அந்த அம்பிகையுடைய பெருமை தேவி பாகவதத்தில் ரொம்ப விஸ்தாரமாக சொல்லப்படக்கூடிய விஷயமாக இருக்குது. உங்களுக்கு அந்த இவர் பெரியவர் இருந்ததுலேருந்தே உங்களுக்கு
சம்பந்தம் இருக்காங்க நிலையில் சாந்தானந்தர் இருந்தபோது எனக்கு இவ்வளவு சம்பந்தம் கிடையாது. சுவாமிகள் எனக்கு தெரியுமே ஒழிஞ்சு இவ்வளவு, அப்போ எனக்கு வயசு கம்மி. ஆமாம். அப்போ நான் சின்ன பையனாக இருந்தேன். ஆனால் அந்த டைம்லேயே நிறைய பேர் கூட உங்களுக்கு புக்குக்கெல்லாம் ஸ்ரீமம் கொடுத்துருக்காங்க நிறைய. அப்போ கொடுத்துருக்கா. பட் எனக்கு அந்த சமயத்தில் ரொம்ப சின்ன வயசு எனக்கு. அப்போ அவ்வளவு பரிச்சயம் இல்லை. ஜஸ்ட் பார்த்து நமஸ்காரம் பண்ணி வரதோட சரி, ரொம்ப க்ளோஸ் அக்வைண்டன்ஸ் எல்லாம் கிடையாது. இப்போ சுவாமிகள் இப்போ இருக்கக்கூடிய பீடாதிபதியாக இருக்கிற பிரணவானந்த சுவாமிகளுடைய பரிச்சயம் வந்து அவருடைய ரொம்ப சின்ன வயசுலேயே சன்னியாசம் எடுத்துக்கொண்ட காரணத்தினால நமக்கு அவருடைய பரிச்சயம் வந்து எனக்கு ஒரு 15-20 வருஷமாக இருக்குது. ஓ சரி சரி, ரொம்ப சந்தோஷம். நம்ம புவனேஸ்வரி அம்பாளை பற்றியே இப்போ பாகவத்தை எடுத்து நம்ம அதுலேயே இருக்கக்கூடிய விசேஷமான சரித்திரங்கள் நம்ம பார்க்கலாம். புவனேஸ்வரியுடைய சரித்திரங்கள் பாகவத்தில், தேவி பாகவத்தில் ரொம்ப விஸ்தாரமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதை சொல்லும்போது நிறைய பேர் வந்து 18 புராணங்களில் பாகவதம்னு தான் சொல்லியிருக்கு. அது விஷ்ணு பாகவதமா, ஸ்ரீமத் பாகவதமா, தேவி பாகவதமாங்கிற குழப்பம் இருக்கும். சில வைஷ்ணவபரமாக இருப்பவர்களுக்கு இது விஷ்ணு பாகவதம் தான் 18 புராணத்தில் ஒன்று அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஆனால் சாஸ்திரபரமாக விளங்கக்கூடிய பலரும் வந்து இல்லை, இது தேவி பாகவதம் தான் வியாசரால் எழுதப்பட்டதுங்கிறது நிர்ணயம் பண்ணிருக்காங்க. அவரவர்கள் நம்பிக்கை அவரவர்களுக்கு, அது நான் சொல்லலை. ஆனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படி அம்பாளுடைய பரத்துவத்தை, அம்பாளுடைய பெருமையை தேவி பாகவதத்தை படித்தா தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். எப்பேற்பட்ட சக்தியை நம்ம வழிபடக்கூடிய, நம்ம எளிமையாக வழிபட்டாலும் ஏற்றுக்கிறாளே, அப்படி அந்த ஒரு பாக்கியத்தை அம்பாள் கொடுத்துக்கிறாங்கிறத வந்து நம்ம அதை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட பிரமிப்பாக இருக்கும் அதை படித்தா. அதனால் இன்னொரு செஷனில் கண்டிப்பாக தேவி பாகவத்தை எடுத்துட்டு நம்ம அதில் உள்ள சரித்திரங்களை விஸ்தாரமாக நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம்.